கம்பீரன், ராஜ கம்பீரன், ராஜ கோலாகலன், ராஜ கோணக்காரன், இதற்கு சகுனி கர்ணன் வீட்பாக்காரு பேர் பெற்ற ஒரு பெரியவாள் நடுவில் கண்டவன். கை கட்டி வாய் புதைத்து வாய் கட்டி நெக்கில ஒரு ஒட்டி இப்படி சொல்லக்கூடிய ஒரு பெரியவாள் கண்டவன் சூழ்ந்து நிற்க வேண்டும். ஆமா. எப்படி ஐயா இது வெளி வாழையடி வாழையா நம்ம குடும்பம் வாழையடி வாழையாக நிற்கல நேற்றல்ல நேற்றல்ல உங்க தாத்தனுக்கு எங்க தாத்தா ஆள்தானே. சரி உங்க தாத்தாவுக்கு எங்க தாத்தா ஆள்தானே. சரி உங்க அப்பாவுக்கு எங்க அப்பா ஆள்தானே. சரி உனக்கு நான் ஆள்தான். இந்தாயா வாழையடி வாழையா வந்து கொடுப்போம். சரி இது வெளியே எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்கியா? இந்த காலத்துல கவர்மெண்ட்ல வரவங்க என்னென்ன உதவி செஞ்சு எப்படி பேரும் வருகிறேன். ஆனால் ஒன்றே ஒன்றே நான் பக்கத்துல யாருமே வைக்கிறத பங்காளிய என்ன விஷயம்? இந்த முடி யாருக்கு சொந்தம்? அது உனக்கு தான் சொந்தம். எனக்கு உணவளிக்க இந்த முடி சொந்தம். எல்லாம் கொண்டு இந்த நாட்டை ஆண்டு வந்தேன். இந்த முடிக்கு வந்து சாமிராமன் யாரவன்? அந்த தேவடா பையன் தர்மன். யாரே? தர்மராஜன். தர்மராஜன் தேவடியா பையனா? ஆமா. அவன் யாரு? தர்மராஜன் யாரு? என் பங்காளி. உனக்கு பங்காளி. ஆமா. இந்த முடிக்கு ஆசைப்பட்டு வந்தானே அவன்தான். அவன் தேவடியா பையனா? ஆமா. அவன் என்ன செய்து யாரும் அந்த கன்னியாசை கழிக்க முடியாது காரணத்தை ஓட்டி வைத்து உண்மைதான். அப்படி யாரு நாட்டு கன்னியாசை வந்த பிறகு மறுபடியும் வந்தார்கள். மறுபடியும் வந்து இந்த உலகத்தில் யாருமே செய்யக்கூடிய ராஜீஸ்வரம் செய்தான். யாரு? தந்தைக்கு. ஆமா தந்தைக்கு. அப்பொழுது அங்க நான் சென்றேன். தன்னுடைய தந்தையாருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கடனை பாண்டவர்கள் செய்தார்கள் பாண்டு மகாராஜனுக்கு. அந்த காவி கருத்துக்கு போனீங்க. பங்காளி யோசனையா போய் தான் ஆகணும். என்ன நடந்தது? தூங்குறியா? அந்த வண்டியை
நான் சுடுமே வைத்துக் கொண்டு அந்த வண்டியை வைத்து சுமந்து வரும் அழைத்து அவர் என்று சூழ்நிலையாக நாட்டை வைத்து பாண்டவரை வாழ விடக்கூடாது. 13 வனவாசம் ஓராண்டு அஞ்சாவாசம் கழிக்கும்படியாக காலத்தை ஓட்டி வைத்து 13 குலைத்து வந்தார்கள். 13 குலைத்து வந்து நாடு கேட்க வந்தார்கள். நாடு கேட்க வந்தார்கள். ஆமா, அண்ணனை அழைப்பினார்கள். அதாவது எத்தனையோ பேரை நாடு கேட்க சூழலினார்கள். நாடு கொடுக்க மாட்டேங்குது ஓடியாடி என்று சொல்லிவிட்டு நேற்று கத்தி முடியே நாட்டை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு நேற்று கண்ணன் வந்தான். ஆமா, சண்டை என்பது அதனால சண்டையில நாட்டை பெற்றுக்கொள் என்று சண்டை செய்யணும். நேற்று சொல்லி அனுப்பிட்டேன். ஆனா இன்னைக்கு சண்டைக்கு நம்ம ரெடி ஆகணும். ஆமா, அதனால எனக்கு ஆலோசனை சொல்வதற்கு அந்த உலகத்தில் என் மாமா இருக்கிறார். நாளை எப்படி சண்டை ஆரம்பிப்பது, சண்டை எப்படி தூங்குவது நமக்கு ஆலோசனை தெரியாது. ஜெகதி மாமாவை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டு சண்டை ஆரம்பிப்பதற்கு வைக்கிறார். தூங்குனப்ப பெருங்கடல் நீந்துவார் நீத்தான்னு சொல்லக்கூடிய உத்தமனாக வல்லவர் சொல்லியிருக்கிறார். வல்லவனார் சொல்லி இருக்கிறார். அப்பேற்பட்ட எல்லாம் இங்க இருக்கக்கூடியவர்கள் நீந்தக்கூடியவர்கள். ஆமா, யாரும் நீந்தாமல் போகக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட பெருமை பிறந்த உலகத்தில் மற்ற நாடு ஒப்பிட்டு வாழ்ந்தரக்கூடிய அக்ரா கிராமத்தில் வசந்து வரக்கூடிய இந்த நாடகத்தில் துரியோதன வேடத்தெடுத்து வருகிற போது பின்னாடி எங்க வாதர் எப்படி வேணாலும் வருவார், பார்த்திருக்கேன் நான். கம்பெனியார் பார்த்து திடீர்னு வருவார். அதே போல எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஆமா, அதே போல எனக்கு ஒரு ஆசை வந்தது, வந்துட்டேன். அப்படி வந்திருக்கிற போது ஒரு ஆசை அவர் மாதிரி கிடையாது, ஏதோ ஒரு ஆசை தெரிஞ்சு வெளியே வந்துட்டேன். அப்படி இருந்த போதும் மருமகனா துரியோதன வரக்கூடிய என் பேரா நான் தானே மாமன். மாமனா பின்ன எனக்கு என்ன ஆகணும்? உனக்கு மாமன், என் வீட்டுக்காரிக்கு, உங்க வீட்டுக்காரிக்கு மாமன். அதோட போய் என்னுடைய திறமையினால் புதுமனை புகவிழா ஏற்படுத்தி ராஜாக்களை வர வைத்து வளைத்து சூதனால் மகளை அடுப்பு சட்டி வரையோடு வைத்துக் கொண்டு ராஜாக்களை காடு மடவன் ஓட்டுவதற்கு திறமையினால் நான் துரியோதனன் யார் தெரியுமா? நான் நடிவிட்டு குலதேவ வருகின்றேன். என் வார்த்தையில் என்ன மருமக வாழ மாட்டான். எதுக்காக? இவங்களை ஏதாவது விதத்தை ஏற்படுத்த வேண்டும், பொறாமையில் பட்சத்தை ஏற்படுத்த வேண்டும், கலைக்க வேண்டும் எனத்தோடு. துரியோதனுக்கு மாமன் சொல்லு, எப்படி மாமன்? துரியோதனுக்கு தாய் மாமன் சொல்லல, எப்படி மாமன்? துரியோதனுக்கு நல்லக்கு நல்லது கெட்டது அத்தனை சொல்லக்கூடியவன் மாமன். என் மருமகளையா எங்க மன்னன் மதி குலத்த மாமன் அந்த மன்னன் அப்படி இருந்த போதும் என் வார்த்தை நான் சொன்னா எல்லோரும்
எனக்கு அவனுக்கு என்ன பண்ணாம என்றால் அவங்களோ 100 பேர்கள், அவங்க 100 பேர்கள். ஒரு நாள் மாரியம்மன் திருவிழாவுக்கென்று முன்புறமாக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். மாரியம்மன் பண்டிகைக்கு வரவழைத்தான் பெரியவர்கள். ஆமா, நீங்கள் 104 பேர்களும் மாரியம்மன் பண்டிகைக்கு போனீங்க, சென்று கொண்டிருந்தோம். அத்திராபுரத்துக்கு போனீங்க. ஆமா ஆமா, அப்போது பின்புறமாக பெரியவர்கள் சேனாசன் வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி வருகிற போது என் பெரியவர்களுக்கு ஒரு சின்ன கல்லானது பட்டு விட்டது. நீங்கள் செல்லும் வழியிலே ஒரு பாறை, அந்த பாறை உன் கால் மீது பட்டு விட்டது. அப்ப உதிரமானது கொட்டிக்கொண்டே போகிறது. கல்லடிச்சா கால் வலிக்காதுமா ரத்தம் வராது. என் தம்பியாக குண்டோதர பார்த்தான். ஆஹா, அண்ணன் காலுக்கு கல்லு பட்டு விட்டதே, இந்த கல்லு விடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய திறமையால கல்லு எடுக்கிறது பெரிய பாறாங்கல், அதை தூக்கி எறிந்து விட்டான். தம்பி குட்டிச்சாத்தா. ஆமா, இதை பார்த்தான் துரியோதனன். இந்த கல்லியை இந்த பாடுபடுத்துறானே, நமக்கு மாமாவுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா, திடீரென்று நமக்குள்ள ஒரு சண்டை ஏற்பட்டால் அந்த ஒரே பையன் நம்ம கூட ஒழிச்சு போடுவான் அப்படி நினைத்தான். இனிமேல் மாமாமார்களை வாழ விடக்கூடாது. ஆமா, அப்படி என்று சென்று நான் போகிற போது எல்லோரும் கல்சல் வச்சு அழைத்து விட்டான். ஆமா, உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு அரண்மனை கட்டி வச்சு உள்ள பாருங்க, நீங்க உள்ள தோணி கதை சாத்திட்டான். அப்படி கல்சலை கட்டி வைத்து எங்களுக்கு சாப்பாடு போட்டானா, இட்லி தோசையா, மேல் கொட்டாங்கச்சி கூழு 104 பேர்களுக்கும் மேல் கொட்டாங்கச்சி கூழு அதை ஊத்தினா. என் தம்பி மேல சொன்னேன், தம்பி பேர்களா 103 பேர்களும் துரியோதன காடு எங்க இருக்கிறதோ சுடுபள்ளியாக நம்மளை கொள்வதற்காக துரியோதனன் திட்டமிட்டிருக்கிறான். இதுல யாராவது ஒருத்தர் உயிரோட அதுக்கு நம்ம உயிரோட தப்பிக்கலாம், அது யாரும் சாதிச்சால் அப்படி நம்பி பாரு. நீ கேட்ட ஆமா, அது எல்லோரும் சேர்ந்து அண்ணா நீதான் நாங்க எல்லா கூட உனக்கே கொடுக்கிறோம் என்று உயிரோட இருந்து அந்த துரியோதனை வீட்டகத்தை அழிக்குவா. சொல்றது முன்னே உன்னை தெரியாமல் இருந்து செய்யவில்லை, அதாவது உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். பார்க்க வேண்டும். அவனையான கை மேல கல்ற எழுந்து தூக்கு வச்சு எங்கிட்ட வாசமே கொண்டு விட்டு வந்தேன். நம்மளுக்கு காசு கேட்குது. சுகமாக வாழ்ந்துட போயிருந்தது. காரணம் என்னவோ ஓடோடி மாமா வர வேண்டும் என்று மந்திரத்தில் சொல்லி காரணம் அப்படியே மாமா மாமா
உன்னுடைய வார்த்தை நான் சிறுமையில் வைத்து வாமா பாண்டியவர் வைத்து சூடான வழியாக செய்து நாளைக்கு பச்சை வந்து ஒருவர் வந்தவர்த்தி கொண்டு அதனை பணியிட்டே கணிக்கும்படியாக மறுபடியும் நாட்டை கேட்டு வரும்போது நாட்டை கேட்டு சொல்லிவிட்டு ஒழிக்க சுத்தம் என்று வேலைகள்லாம் செய்து மாண்டவளை காடுமலை வாசி ஓட்டி வைத்து ஆசை வைத்த சண்டை என்பதை ஏற்படுத்திட்டோம். சரி, எப்படி இந்த சண்டை துவங்குவது, அந்த சண்டை எப்படி ஏற்படுத்துவது, ஆலோசனை நீதான் மாமா. அதாவது இன்று நடக்க போற பாரத போர் சண்டைக்கு நாங்க ரெடின்னு சொல்லி அனுப்பிட்டோம். கங்கனை கட்டிக்கொண்டோம். சண்டைக்கு நாங்க ரெடி. 18-12 நாள் பாரத போர் ஏற்படுத்தி சண்டை செய்து 19 நாளையில் யார் உயிரோடு இருக்கார்களோ அவங்களை கத்தி பண்ணி பங்கெடுத்துக் கொள்ளலாம்னு சொல்லிவிட்டோம். அதுக்கு சரியான ஆயுதங்கள் தயாரிக்க வேண்டும். எப்படி சண்டை தொடுக்குவது, யாரோடு யார் போர் புரியுவது என்று விளக்க ஆலோசனை கலந்து பேசணும்னு சொன்ன பாட்டை வீசிருக்கிறார். இப்படி நான் சண்டை எதுவும் மாமா மற்ற சுமேதன் எதிர்த்தால நாளை போர்க்களம் தூங்குகிற நேரத்தில் அந்த மொத்தமதி மனிதனாகிய சுவேதன் வந்து இருக்கிற நேரத்தில் அவனை எதிர்த்து போர் செய்யறவன். அப்படியா? அதுக்குதான் பயமா உனக்கு? நான் இருக்கு, நீ பயப்படுற? மத்தாலும் சீர அடிக்கிறேன். அடியில் ஜல்லிமாம் இருக்கிறார். ஆமா, மக்கள் எதிர்த்து ஜல்லிமாம் இருக்கிறார்.
எப்படி அந்த விராட மக்கள் எதிர்ப்பதற்கு தள்ளி மாறுகிறான் அது எனக்கு தைரியம்